லாஸ்டா நீங்க ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தீங்க, எல்லோ ரிப்பன் பரிகாரம். குறிப்பா கடகராசிக்காரர்களுக்கு சொல்லியிருந்தீங்க இல்லையா? சோ அந்த பரிகாரம் வந்து ரொம்பவே ஒரு வைரலா வியூஸ் போனதை பார்க்க முடிஞ்சது. பொது பரிகாரங்கள் வந்து கோவில் வழிபாடு ஏதாவது சொல்லுவாங்க, இந்த மாதிரியான பரிகாரங்கள் தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் நீங்க சொல்ற பரிகாரம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குது. ஜோசியத்தை வந்து அந்த காலத்துலலாம் என்ன பண்ணாங்கன்னா, நம்மளால ஒரு சக்தியை வந்து மீறி எதையும் நம்மளால செய்ய முடியல அப்படின்னும் போது அதுக்கு வந்து பணிஞ்சு போடுறது அதை கடவுள்னு சொல்லிடுவாங்க. குலோப் ஜாமுன் டொனேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்க. வேலைக்கிழமைன்றது குருவோட நாள். தண்ணீரில் இருக்கும், தண்ணீர் போன்ற ஒரு திரவத்துல இருக்கும் ஸ்வீட் எதுன்னு கேட்டா குலோப் ஜாமுன். எவ்வளவு லாஜிக்கா நான் யோசிச்சிருக்கேன். சோ இது அறிவாளித்தனம். இது சிரிக்கக்கூடிய விஷயம் இல்ல, அதிகமா சிந்திக்கக்கூடிய விஷயம். நான் உன் ஒரு நாள்ல கோடீஸ்வரன் ஆக்குறேன், இந்த பரிகாரம் பண்ணி கோடீஸ்வரன் ஆயிரும் அப்படின்னா அவன் அதுதான் அம்பக். ஆனா உன் வாழ்க்கை பயணத்துல வரக்கூடிய சில பிரச்சனைகளை உன்னால பரிகாரம் பண்ணும்போது அதனுடைய எஃபெக்டை குறைக்க முடியும். வணக்கம் சார். வணக்கங்கம்மா. சார், இப்போ லாஸ்டா நீங்க ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தீங்க, எல்லோ ரிப்பன் பரிகாரம். குறிப்பா கடகராசிக்காரர்களுக்கு சொல்லியிருந்தீங்க இல்லையா? சோ அந்த பரிகாரம் வந்து ரொம்பவே ஒரு வைரலா வியூஸ் போனதை பார்க்க முடிஞ்சது. ஸோ பொதுவா இந்த மாதிரியான பரிகாரங்களை மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா? ஏன்னா அந்த நிகழ்ச்சியிலே பார்க்க முடிஞ்சது, நிறைய பேர் அதை ஃபன் பண்றாங்க, சில பேர் அதை சீரியஸா கேட்கறாங்க. பொதுவா எல்லாருமே குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி அப்படின்னா பொது பரிகாரங்கள் வந்து கோவில் வழிபாடு ஏதாவது சொல்லுவாங்க, இந்த மாதிரியான பரிகாரங்கள் தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் நீங்க சொல்ற பரிகாரம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குது. சோ எதனால இந்த மாதிரி பரிகாரம்? ஆக்சுவலிமா நம்ம வந்து ஜோசியத்தை வந்து அந்த காலத்துலலாம் என்ன பண்ணாங்கன்னா, எல்லா ஒரு நம்மளால ஒரு சக்தியை வந்து மீறி எதையும் நம்மளால செய்ய முடியல அப்படின்னும் போது அதுக்கு வந்து பணிஞ்சு போடுறது அதை கடவுள்னு சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? சோ இப்ப மழை வருதுன்னா மழைக்கு வந்து வருண பகவான் கடவுள் வச்சுட்டாங்க, வெயில்னா அதுக்கு ஒரு கடவுள் வச்சுட்டாங்க. ஓகேங்களா? எல்லாத்துக்குமே கடவுள் வச்சுட்டு அதை வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வழிபடும் போது அது நமக்கு தீங்கு செய்யாது. ஓகேவா? இது எந்த அளவுக்கு போயிருக்கா, இது வந்து ஒரு சரியா இருந்தாலும் ஒரு லிமிட்டுக்கு மேல போகும்போது ஒரு வருடத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்துச்சு. அதாவது வந்து ஒரு பெரிய டைனோசர் முட்டை, ஓகேங்களா, அந்த முட்டையை தான் குலதெய்வமா சில மக்கள் வழிபட்டுட்டு வராங்க. பல வருடமா, அவங்களுடைய தலைமுறைகளா டைனோசர் முட்டை அப்படியே அழியாம இருக்குது. அதை வந்து ஒரு நிறைய முட்டைகள் அது இந்தியாலேயும் ஏதோ ஒரு பகுதியில, ஓகேங்களா, அதை வந்து மக்கள் வந்து அதுதான் ஏதோ தெய்வமா வழிபட்டு வராங்க, என்னன்னு தெரியாம. ஸோ அதை வந்து ரிசர்ச் பண்ணி பார்க்கும் பொழுது அது வந்து டைனோசர் அந்த காலத்துல போட்ட முட்டை அப்படியே இருக்காது, அப்படியே கல்லு மாதிரி மாறி படிவமா இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஜோதிடம் 100% சயின்ஸ். எப்படி அப்படின்னா, நமக்கு ஒரு மூமெண்ட்டுக்கும் நமக்கு என்ன மாதிரி நடக்கும், நம்ம பத்திரிகையில என்னோட டெய்லி ராசி பலன் வருது, அதெல்லாம் அப்படி நடக்குது, நம்ம ப்ரிடிக்ட் பண்றோம், பயிற்சி பலன்களை ப்ரிடிக்ட் பண்றோம். அப்புறம் ஜாதகம், நம்ம ஜாதியை திட்டுறவங்களுக்கு கூட, ஜோதிடத்தை திட்டுறவங்க கூட அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வராங்க. பெரிய பெரிய அரசியல் தீக்கால இருந்து பெரிய பெரிய அரசியல்வாதிகள் தான் அவங்களும் ஜாதகம் பார்க்க வராங்க. ஆனால் ஜோசியம் உண்மை. ஸோ ஜோதிடத்துல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு பயிற்சி பலன்னா இப்போ வந்து இந்த ஒரு மேசராசிக்கு குரு பயிற்சி நடக்குதுங்க, உடனே செவ்வாய், அதனால வந்து நீ பழனி முருகரை போய் வழிபடுங்க அப்படின்னு சொல்றோம். சென்னையில இருக்கிறோம் இல்ல வேற ஊர்ல இருக்கோம், பழனி முருகரை போய் வழிபடும் மேசராசிக்காரங்க சொன்னா பழனி கிட்ட இருக்கிறவங்க போயிட்டு வந்துருவான். இங்க இருக்கிறவங்க எல்லாம் போக முடியுமா? போக மாட்டாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, மற்ற முருகர் கோயில் வழிபடுற, சரி ஓகே, அப்படி போயிட்டு நீ வழிபட்டு எனக்கு இந்த விஷயங்கள், அவங்க வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு நெகட்டிவான விஷயங்கள் நடக்குதுன்னு சொன்னாங்க, நான் வந்து பழனி முருகர் போய் வழிபட்டேன், எனக்கு இந்த விஷயம் நடக்கல, மாறிடுச்சு அப்படின்னு யாராவது சொன்னதுக்கான ப்ரூஃப் இருக்கா? இல்ல, கிடையாது. சோ அதே மாதிரி மற்ற ராசிக்காரர்கள் வச்சுக்கோங்க. சோ அப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, ஜோசியத்துல ஒரு பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு ஒரு தெய்வத்தை நீ போய் வழிபடு, உனக்கு சரியாயிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கோம். ஆனா அதுதான் உண்மையான தெய்வமா அப்படின்னு தெரியாது. இப்ப எத்தனையோ பிரச்சனைக்கு ஜாதகப்படி உங்களுக்கு வந்து திருமண தோஷம் இருக்கு, அந்த தோஷம் இருக்கு, அந்த பிரச்சனையா இருக்கு, நீ போய் இந்த பரிகாரத்தை பண்ணு உனக்கு சரியாயிரும் அப்படின்னா எத்தனை பேருக்கு சரியாகுது? அப்போ நம்ம எங்கேயோ தப்பு பண்றோம்னு அர்த்தம்.
ஓகேங்களா. இப்போ நான் சொன்னது வந்து சிரிக்கிறது மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஜோதிடம் தெரியலன்னு அர்த்தம். மஞ்சள்ன்றது நான் வந்து அன்னைக்கு சொன்னது வந்து கடகராசி, கடகராசிக்கு ஜென்ம குரு. ஓகேங்களா, கடகராசிக்கு ஜென்ம குரு போது, ஜென்மத்துல குரு இருக்கும் போது கோபம் அதிகமா இருக்கும், மன அழுத்தம் அதிகமா இருக்கும், நிறைய ப்ரெஷர் பண்ணுவாங்க, நம்மள டென்ஷன் பண்ணி பார்ப்பாங்க, எதிர்கால பத்தி ஒரு பயம் இருக்கும், எதிர்மறை சிந்தனைகள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால, ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனா இருக்கிறதுனால நீங்க வந்து மஞ்சள் கலர்ல இருக்கிற ரிப்பனை கட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. மஞ்சள் கலர் அப்படி ரிப்பன்னா, மஞ்சள் கலர் குருவோடைய கலர். ஓகேவா, அப்போ மஞ்சள் கலர் ரிப்பனை கட் பண்ணா குருவுடைய எஃபெக்ட் குறையும். மஞ்சள் கலர் ரிப்பனை தனியாக கட் பண்ணிட்டு அதை வந்து மல்டிபிள் பீஸாக கட் பண்ணிட்டு குருவோட எஃபெக்ட் குறையும். அப்போ சரி, அடுத்து என்ன சொல்லியிருக்கேன், குலோப் ஜாமுன் டொனேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். வேலைக்கிழமைன்றது குருவோட நாள். குலோப் ஜாமுன் அப்படின்றது ஒரு வகையான இனிப்பு. அதுல வந்து என்னன்னா அந்த இனிப்புன்றதே வந்து குரு பகவான் தான். அதுவே நிறைய பேருக்கு தெரியாது ஜோதிடத்துல. இனிப்புக்கு எல்லாம் சுக்கிரன் நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. இனிப்புக்கான கிரகமே குரு தான். ஓகேங்களா, அப்படி அந்த இனிப்புக்கான கிரகம் குரு பகவான் என்ன பண்றாரு, குரு இனிப்புக்கான கிரகமா இருந்து தண்ணீர் ராசி, அதாவது நீர் ராசி, கடகம் அவர் இருக்கிறது கடகராசி, அதுல வந்து குரு பகவான் இருக்கும் பொழுது அப்போ தண்ணீரில் இருக்கும், தண்ணீர் போன்ற ஒரு திரவத்துல இருக்கும் ஸ்வீட் எதுன்னு கேட்டா குலோப் ஜாமுன். எவ்வளவு லாஜிக்கா நான் யோசிச்சிருக்கேன். சோ இது அறிவாளித்தனம், இது சிரிக்கக்கூடிய விஷயம் இல்ல, அதிகமா சிந்திக்கக்கூடிய விஷயம். புரியுதுங்களா? சோ அப்படி அந்த குலோப் ஜாமுன் அந்த குருவால நீங்க அந்த குலோப் ஜாமுன் நீர்ல இருக்கிற சரி நீர்ல இருக்கிற குருவை போய் நீங்க எங்க போய் கண்டுபிடிப்பீங்க? அந்த மாதிரி ஒரு குரு கோயிலே இல்ல, தண்ணியில இருக்கிற குருவோட கோயிலே கிடையாது. ஸோ அப்போ ஸ்வீட், தண்ணியில இருக்கிற ஸ்வீட்னா, தண்ணி போன்ற திரவத்தில் இருக்கிற ஸ்வீட்னா குலோப் ஜாமுன், அதை நீ டொனேட் பண்ணும்போது உனக்கு அந்த குருவால வரக்கூடிய நெகட்டிவ் எஃபெக்ட் குறையும். இதுதான் லாஜிக். ஓகே, இதுதான் பரிகாரம். அதை விட்டுட்டு நீ போய் இந்த கோயில போயிட்டு அதுக்கெல்லாம் ப்ரூஃப் கிடையாது. ஆனா நான் சொல்ற பரிகாரத்துக்கு எங்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு ஆக்சுவலி வந்து நான் இந்த பரிகாரத்தை வந்து கத்துக்கிட்டது ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு 2014 அப்புறம். நான் வந்து 15 வயசுல ஜோசியத்தை படிச்சிருந்தேன். 15 வயசுல ஜோசியம் படிச்சேன், அதுல 3 டிகிரி வாங்கியிருக்கேன். ஓகேங்களா, எனக்கு தனிப்பட்ட மாதிரி குரு இல்லை, ஓன் ஸ்டடி. அதுக்கப்புறம் காலேஜில் படித்தேன். ஓகேங்களா, ஆஸ்ட்ராலஜி பிஏ இது டிப்ளமோ பிஏ எம்எஸ்சி எல்லாம் படிச்சேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்படியெல்லாம் படிச்சிருந்தாலும் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட நபரை வந்து நான் ஒரு பிரபல ஜோதிடராக இருந்தவர், மோடிக்கெல்லாம் ஜாதகம் பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க. அவரை போயிட்டு நான் சந்திக்க வேண்டிய சூழல் எனக்கு ஏற்படுது. அவர்கிட்ட போகும்போது அவரு என்னுடைய ஜாதகம் பார்த்து நீ இப்போ ஜோதிடத்தில் பெரிய ஆளா வருவ பின்னாடி அப்படின்லாம் அவர் சொல்றாரு. அப்புறம் அவரு வந்து எனக்கு மட்டும் இல்லாம சில பேருக்கு சில பரிகாரங்கள்லாம் சொல்றாரு. அதை சொல்லும்போது நானும் சிரிச்சேன். ஆனா அதை நான் பண்ணி பார்க்கும்போது எனக்கு சூப்பரா ஒர்க் ஆச்சு. ஸோ அப்போ அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, புரியுதா இல்லையா? அப்போ அதுல ஒரு ஏதோ அவர் கூட இருக்கும்போது அவர் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுப்பாரு. அதை நான் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக சொல்லிட்டு நம்ம எல்லா பயிற்சி பலன்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சு அது எனக்கு நிறைய பலன்களை கொடுத்து. அதாவது வந்து நீங்க விதியை வந்து முழுசாவே அதாவது வந்து ஒருத்தனுடைய விதி வந்து அவன் வந்து ஒரு பிச்சைக்காரனா தான் இருக்கணும்னு விதி இருக்குன்னா அதை நீங்க முழுசாவே மாற்ற முடியாதுங்க. ஓகேங்களா, பட் அவனுக்கு ஓரளவுக்கு அந்த பிச்சை எடுக்கிறதுல வர்ற பிரச்சனைகளை சரி பண்ணிக்க முடியும். கரெக்டா இல்லையா? உன்னுடைய விதி இப்படிதான் இருக்குன்னா அந்த முழுசாவே அதாவது ஒருத்தன் கூரை வீட்டுல இருக்கான், நான் உன்னை கூட்டு போயிட்டு பரிகாரம் பண்ணி கோபுரம் உட்காந்து கண்டிப்பா முடியாது. நான் உன்னை ஒரு நாள்ல கோடீஸ்வரன் ஆக்குறேன், இந்த பரிகாரம் பண்ணி கோடீஸ்வரன் ஆயிரும் அப்படின்னா அதுதான் அம்பக். ஆனா உன் வாழ்க்கை பயணத்துல வரக்கூடிய சில பிரச்சனைகளை உன்னால பரிகாரம் பண்ணும்போது அதனுடைய எஃபெக்டை குறைக்க முடியும். அதனுடைய பிரச்சனைகள் அப்ப வந்து ஒருத்தருக்கு வந்து இப்போ ஒரு உயிர் போனா ஒருத்தருக்கு வந்து உயிர் போனா மருத்துவத்தால திருப்பி கொடுக்கவே முடியாது.
ஆமா. ஆனா அந்த உயிர் போகாம இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு கொரோனா வருது, இல்ல வேற ஏதோ ஹெல்த் இஷ்யூ வருது, விட்டா ஒரு உயிர் போயிடும் அப்படின்னா அதுக்கு நீ மருந்துகளை கொடுத்து அவரை காப்பாத்தி வைக்கலாம். நீங்க புதுசா ஒரு குழந்தைய, அம்மா வயிற்றுல இருந்து வராத ஒரு குழந்தைய மருத்துவத்தால உருவாக்க முடியாது. ஓகேங்களா? ஆனா குழந்தை பிறந்து வந்த பின்னாடி அந்த குழந்தைய வந்து நீங்க கடைசி வரைக்கும் அதுக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை பாதுகாக்கலாம். அந்த மாதிரிதான் பரிகாரங்கள். பிரச்சனைகளை குறைக்க முடியும். உன்னுடைய வாழ்க்கையே முழுசா. சில பேர் சொல்றாங்க, இவர் பரிகாரம் சொன்னா இந்த ஜோசியர் போயிட்டு பரிகாரம் பண்ணி பெரிய கோடீஸ்வரன். யார் சொன்னா? நீ பரிகாரமா கோடீஸ்வரன் எப்படி கோடீஸ்வரன் ஆக முடியும்? உன் வாழ்க்கையில விதி இருந்தாதானே உனக்கு நடக்கும் அது. ஓகேங்களா? அப்போ உன்னுடைய ஜாதகத்துல உனக்கு வர்ற சில பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு நம்ம பரிகாரத்தை யூஸ் பண்ணலாம். ஓகே. வாழ்க்கை பயணத்துல நமக்கு வர தடைகளை, பிரச்சனைகளை குறைச்சி நம்ம லைஃப்ல பிரச்சனை இல்லாம ஓரளவு கொண்டு போறதுக்கு பரிகாரங்கள் கண்டிப்பா யூஸ் ஆகும். ஓகே சார், இப்போ நீங்க சொல்லக்கூடிய பரிகாரங்கள் 100% பலிக்கக்கூடிய. ஆமா, 100%. அதாவது வந்து நம்ம டைவர்ட் ஆகி போகிறோமா, அதாவது வந்து ஒரு பிளானட் வந்து எப்படி மனுஷனை இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே சொல்றாங்க. அது இவங்களுக்கு இந்த பரிகாரம் மற்ற சொல்றவங்க எல்லாம் கேளுங்க. எந்த ஜோசியர் வந்து ஒரு பிளானட் வந்து ஒருத்தருக்கு எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது, அங்க அது நேரம் மாறும்போது உனக்கு உன்னுடைய எண்ணங்கள் ஏன் மாறுது, உன்னுடைய செயல்கள் ஏன் மாறுது, உனக்கு வரக்கூடிய நன்மைகள் ஏன் கெட்டதா நடக்குது, ஏன் கெட்டது நடக்குது, ஏன் பாசிட்டிவ் நடக்குது, நல்லது நடக்குது, இந்த மாதிரி எல்லாம் எப்படி நடக்குதுன்னு யாராவது விளக்கம் கொடுக்க முடியுமா? யாராலையும் முடியாது. ஓகேங்களா? அப்போ நீ ஜோசியத்தை உணரல, நீ மக்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை, ஒரு பிரச்சனை, இதுக்கு நீ இந்த கோயிலை போய் கும்பிட்டு சரியாயிரும்ன்ற அது. ஆனா நானும் கோயில் பரிகாரங்கள்லாம் சொல்றோம். அது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, எந்தெந்த பிளானட்னால அவங்களுக்கு அந்த பிரச்சனையை சந்திக்கிறாங்க, அந்த பிளானட்டை சரி பண்றதுக்கு என்ன மாதிரியான தெய்வங்கள். ஓகேங்களா? இப்போ ஒருத்தருக்கு வந்து முருகனை கும்பிடணும்னு பரிகாரம் சொல்றாங்க. அதுக்கே அந்த பேருக்கே முருகர் கோயிலுக்கு போங்க அப்படின்னாவே சாதாரணமா செவ்வாய் இருந்ததுனால வரணும் முருகர் கோயிலுக்கு போங்கன்னு சொல்லுவோம். செவ்வாய் சனி இருந்தா சுப்பிரமணிய சுவாமி அப்படின்னு பேர்ல இருக்கிற முருகன் கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லுவோம். நீங்க இதை மாத்தி பண்ணா அது நடக்காது. ஓகே, புரியுதா இல்லைங்களா? சோ இது வந்து 100% உண்மையான விஷயம். ஏதோ எங்கேயோ 1-2 ஃபெயிலியர் ஆகலாம். ஆனா எப்படி மருத்துவத்துல தலைவலினா இந்த மாத்திரையோ அந்த மாதிரி உன்னுடைய ஜாதகத்துல இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பரிகாரங்கள் பண்ணும்போது 100% ஒர்க் அவுட் ஆகுங்க. இதே மாதிரி பரிகாரங்கள் நீங்க சொல்லி இந்தந்த விஷயங்கள்லாம் சக்சஸ் ஆச்சு அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியுமா சார்? அந்த மாதிரினா இப்போ வந்து நம்ம இந்த பயிற்சி பலன்கள்லாம் சொல்றோம் இல்லைங்களாமா, அந்த பரிகாரங்கள்லாம் வந்து ஜென்ரலா பரிகாரங்கள். இப்போ வந்து அவங்களுக்கு குரு நெகட்டிவ் பண்ணுதுன்னா அதுக்கு நீங்க மஞ்சள் கலர் ரிப்பன் கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். நிறைய விஷயங்கள் சொல்றோம். ஓகேங்களா? சோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா நம்ம ஜாதகத்தை பார்த்து சொல்லும்போது 100% ஒர்க் அவுட் ஆகும். இதுல பிரச்சனைகள் குறையும், ஆனா அவனுக்கு பிரச்சனையே தீரும். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு ஒரு 2.5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு நண்பர்னே ஒரு கிளைண்ட் தான், பழைய கிளைண்ட் தான். அவர் கால் பண்ணிட்டு சார் நான் அவர் வந்து ஒரு பிரபல ஐடி கம்பெனில ஒர்க் பண்றாங்க. அவருக்கு வந்து சார் திடீர்னு என்ன வந்து ஜாப் விட்டு வெளியே போக சொல்றாங்க, எனக்கு வந்து ஜாப்ல பிரச்சனை இருக்கு, ஏன்னா இப்போ வந்து ஜாப் விட்டு வெளியே போயிட்டா அடுத்து என்ன பண்றது எனக்கு தெரியல, ஏன்னா இப்போ ஐடில வந்து ரொம்ப லோவா இருக்கு, ஜாப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதே நேரத்துல வீட்டில் வந்து மேரேஜுக்கு பார்த்துட்டு இருக்கேன், இந்த நேரத்தில் பயமா இருக்கு சார், என்ன பண்ணாலே தெரியல. சரிப்பா நீ ஜாதகம் அனுப்பிச்சு விடுப்பா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஜாதகம் கொடுக்குறாரு. பார்க்குறோம், ஃபோன்லேயே ஃபோன் கன்சல்டேஷனே பண்ணுறோம். பண்ணும்போது சரி நீ வந்து இந்த பிளானட்னால தான் இப்போ பிரச்சனை, ஸோ இந்த பிளானட்டுக்கு நீ இந்த பெயரில் இருக்கிற, ஓகேங்களா? இப்போ செல்வ விநாயகர் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஆனா அங்க சொல்லி இருக்கிறது வேறையா இருக்கலாம். ஓகேங்களா? அது வந்து அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து. ஏன்னா விநாயகர்ல நிறைய இருக்கு. விநாயகர்லயே சக்தி விநாயகர் இருக்கு, செல்வ விநாயகர் இருக்கு, ராஜகணபதி இருக்கு. சோ இந்த மாதிரி பெயர், அதுல எந்த பெயர் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போனா அது அவங்க ஜாதகத்துல வரணும். பொதுவா சொல்லும் போது ஒர்க் அவுட்டே ஆகாது. அவங்க குறிப்பிட்ட ஜாதகத்துல எந்த பிளானட்ஸ் என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கு, அதுக்கு எந்த பிளானட்னால அந்த பிரச்சனை வந்திருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு கோயிலை நான் அவருக்கு சொல்றேன். அந்த கோயில்ல போயிட்டு நீங்க வந்து இந்த மாதிரி பரிகாரங்கள் பண்ணும். சில பேருக்கு லட்டு, ஜாங்கிரி இதெல்லாம் சொல்றோம். லட்டுன்னா சார் லட்டு எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு இது பண்ணுவீங்களா, பிரசாதமா யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு. ஆமா, லட்டுன்றது வந்து குரு. ஓகேங்களா? இது ஜாங்கிரின்றது வந்து ராகு.
ஓகேங்களா. அதே இந்த மாதிரி நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணும்போது, அந்த பரிகாரம் பண்ணும்போது 1 வீக்ல அவருடைய ஜாப் வெளியே போகணும்னு சொன்னவங்க அவங்க இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் இங்கே கண்டினியூ பண்ணிங்கன்னு சொல்ற அளவுக்கு லைஃபே மாறி போச்சு. ஒருத்தருக்கு ஜாப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவே நீ வெளியே போ அப்படின்னா அவன் கை காலம் நடுங்க அவனுக்கு அடுத்த நிமிஷம். ஏன்னா அவன் இஎம்ஐ இருக்கும், ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும் அவனுக்கு. அந்த ஜாப் நம்பி தான் அவன் லைஃப் போயிட்டு இருக்கும். ஸோ அப்படி போற அந்த ஜாபே உங்களுக்கு 1 வீக்ல வந்து பிரச்சனை சரியாயிட்டு இன்னைக்கும் அந்த ஜாப்ல தான் இருக்காரு. ஓகேங்களா. அடுத்து இன்னொன்று பார்க்கும்போது இப்போ ஒரு 3 months 4 months நடந்தது, போன February மாதம் நடந்தது. அவர் வந்து நாமக்கல்ல இருக்காருங்க. அவர் பெரிய ஜவுளிக்கட்டில் ஒரு பெரிய லெவல்ல மேனேஜர் லெவல்ல இருக்காருங்க. அவரு ஒரு நாள் திடீர்னு ஃபோன் பண்ணி சார் ஜாதகம் பார்க்கணும்னுட்டு, எனக்கு வந்து 1 year ஆகுது ஒழுங்கா தூங்கி, நடுவில் வந்து தூக்கமே நைட்ல வரமாட்டேங்குது. டாக்டர்கிட்ட முதல்ல போகும்போது தூக்க மாத்திரை கொடுத்தாரு. பட் ஒரு 10 நாள் கழிச்சுட்டு அவர் திரும்பி போய் கேட்டால் கண்டினியூவாக யூஸ் பண்ணக்கூடாதுங்க, தூக்கம் வராது, இது நாளைக்கு அதுவே உங்களுக்கு ஹேபிட்டாக போயிடும் அப்படின்ட்டு அவர் நீங்களே ட்ரை பண்ணுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, அதை பண்ணுங்க இது. பட் இருந்தாலும் எனக்கு நைட்டில் படுக்க இல்லை, சரியாக தூக்கம் வெடி தான் தூக்கம் வருது, அடுத்த நாள் நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியல, இது ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா சார் அப்படின்னு அவர் என்கிட்ட. நான் உடனே ஜாதகத்தை பார்த்துட்டு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு என்ன பிளானட்ஸ் அப்படின்னு கணிச்சிட்டு, சார் நீங்கள் வந்து நீல கலர் ரிப்பனை வந்து கட் பண்ணி போடுங்க அப்படின்ற. அவர் 15 நாள் கழிச்சு சார் எனக்கு நல்லா தூக்கம் வருது, நல்லா தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொல்றாரு, வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டு விடுறாரு. புரியுதுங்களா. ஸோ நமக்கு என்ன பிளானட் வந்து பிரச்சனை பண்ணுது, அந்த பிளானட்டை வந்து நம்ம சரி பண்ணும் பொழுது, அதோட எஃபெக்டை குறைக்கும் பொழுது நமக்கு அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியும். ஓகேங்களா. இதே மாதிரி இன்னொரு விஷயம், இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, ஒரு பிரபல டிவி நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் நம்ம தமிழ்நாட்டில் நம்பர் 1 டிவியில் அவர் ஒர்க் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து இது ஒரு நாள் கால் பண்ணி அவங்க ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ப்ராப்ளம் ஆகிட்டு மேரேஜ் பண்ணவங்க இருக்காங்க, கல்யாணம் ஆனவங்க இருக்காங்க, அவங்களுக்குள்ள ஏதோ ப்ராப்ளம் ஆகிட்டு டைவர்ஸ் வரைக்கும் போகுது. அவங்க வந்து டைவர்ஸ் நோட்டீஸே அனுப்பிச்சிட்டாங்க, வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாங்க அந்த பொண்ணை. இது என்ன பண்ணலாம் சார் அப்படின்னா, சரி நீங்கள் ஜாதகம் அனுப்பிச்சு விடுங்க சார், நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். பார்த்துட்டு பின்னாடி சரிங்க சார் இது வந்து டெம்பரவரி தான், பர்மனெண்ட் டைவர்ஸ் அப்படின்ற மாதிரி இல்லை, பட் பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு நான் வழி சொல்கிறேன் அப்படின்ட்டு குறிப்பிட்ட பேரில், இத்தனைக்கும் அந்த பொண்ணு வந்து ஆந்திராவில் இருக்குது, அந்த ஊரில் இருக்கிற குறிப்பிட்ட கோயிலில் போயிட்டு நீ இந்த வழிபாடு பண்ணு, அப்புறம் கொஞ்சம் இந்த கொண்டக்கடலை இருக்கு இல்லையா, அந்த கொண்டக்கடலை இடித்து டஸ்ட்பினில் போடுமா, இது ரெகுலராக பண்ணிட்டு வாமா, பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னா சரி. அதுக்கப்புறம் ஒரு 1 year கழிச்சு சரி இப்போ பண்ணிட்டு தான் இருக்காங்க ரெகுலராக, என்ன பண்ணட்டும் அப்படிங்கிற 1 year கழிச்சு நீங்கள் வேணா ஒரு தடவை போய் அவர்கிட்ட பேசி பாருங்க, என்ன நடக்குது பார்ப்போம், வெயிட் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக சரியாயிரும், கவலைப்படாதீங்க, போய் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு அவர்கிட்ட போய் திரும்ப பேசுறாங்க. டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சவங்க அதுக்கப்புறம் மனசு மாறி பிரச்சனை சரியாகுது. ஓகேங்களா. ஸோ நம்ம பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சு அந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சி அதுக்கான பரிகாரங்களை நம்ம பண்ணும்போது 100% ஒர்க் அவுட் ஆகும். அது கோவில் பரிகாரமா இருந்தாலும் சரி, எதுக்கு எடுத்தாலும் நீ இந்த கோயிலுக்கு போய் இந்த பிரச்சனை அப்படின்னா அது தனி ஜென்ரலான விஷயம் அதெல்லாம். ஓகே, அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து சொல்லும் போது 100% பரிகாரங்கள் பலிக்கும். இந்த பரிகாரமும் பண்ணிட்டு அதுக்கான முயற்சியும் நம்ம பண்ணணும். அவங்க பரிகாரம் பண்ணி நம்ம சும்மா இல்ல, எல்லாத்துக்கும் இல்ல, சில விஷயங்கள் வந்து நம்மளோட முயற்சி என்ன, நமக்கு நல்லது நடக்கணும், அதுக்கான முயற்சி நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா அதுல இருக்கிற தடைகளை சரி பண்றதா நம்ம பரிகாரம் பண்றோம், அதெல்லாம் கவலைப்பட வேண்டியது இல்ல. ஓகே சார். இப்போ நீங்க லாஸ்டா சொன்ன விஷயத்துல 1 yearக்கு அப்புறமா அவர் போய் அவரோட மனைவி கிட்ட பேசினார். 1 வீக்ல வந்து அந்த பொண்ணு போய் பேசல, அந்த எனக்கு கால் பண்ணாரு இல்லையா என் ஃப்ரெண்டு, அவரு போய் நீங்க போய் டைரக்டா பேசுங்க சார் அப்படி. அவரு ஒவ்வொரு தடவையும் அவர் போய், அவங்க இருக்கிறது கோயம்புத்தூர், ஓகேங்களா, இவர் சென்னை தான், பட் பொண்ணோட வீடு வந்து ஆந்திரா. சோ இவர் சென்னையில இருந்து என்ன கான்டாக்ட் பண்ணி பேசிட்டு நீங்க நான் போய் பேசிட்டுமான்னாரு, பேசுங்க சார் அப்படின்னு சொன்னா கோயம்புத்தூர் போயிட்டு அங்கிருந்து போனோம் சார், எல்லாம் பேசணும், பிரச்சனை சரியாயிடுச்சு, இப்போ ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. இந்த பரிகாரங்கள் வந்து இம்மீடியட்டாவும் ரிசல்ட் கொடுக்குது. பரிகாரங்கள் அடுத்த நாள் கூட ரிசல்ட் கொடுக்குங்க. அடுத்த நாள் வந்து 3 மாசத்துக்குள்ளே ரிசல்ட் கொடுத்துருங்க. பரிகாரங்கள் கரெக்டா நம்ம பண்ணும்போது அந்த அளவுக்கு சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். இதுல வந்து சிரிக்கிறதுக்கெல்லாம் இல்ல. அப்போ நீ சிரிக்கிறன்னா அப்போ நீ ஜோதிடத்தை புரிஞ்சிக்கல, ஜோதிடத்துக்குள்ளேயே வரல நீ.
ஓகேங்களா? நான் சொல்றது லாஜிக்கா சொல்றேன். ஓகேங்களா? முன்னாடி ஒரு தடவை இது என்னது பீச்சில் போயிட்டு பாதாம் பால் குடிச்சிட்டு பலூன் பறக்க விடணும் அப்படின்னு சொல்றேன். அந்த பலூன்ல என்ன வாய்வு இருக்கு அது ஒரு கிரகமா எடுக்கிறேன். பாதாம் பால்ன்ற ஒரு கிரகமா எடுக்கிறேன். பீச்ன்றது சனி வந்து பீச் இது மீனத்துல இருக்கு, அது வந்து பீச்சை குறிக்கும், கடலை குறிக்கும். ஓகேங்களா? அப்படி சொல்றேன். ஸோ இது எல்லாமே லாஜிக் தாங்க. லாஜிக் இல்லாம நான் எதையுமே பேச மாட்டேன், வாயில ஒரு வார்த்தை வராது. ஓகே சார். இப்போ இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா கூட மீன ராசி நேயர்கள் வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ இவங்களுடைய அந்த கஷ்டங்கள் குறையணும் அப்படின்னா இவங்க என்ன மாதிரியான பரிகாரம்? அதாவது இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப மீன ராசிக்கு வந்து ஜென்ம சனி போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஜென்ம சனி, அதனால இருக்கிறதுல ஜென்ம சனியும் அஷ்டம சனியும் தான் ரொம்ப டிஃபிகல்ட்டான டைம். ஓகேங்களா? அப்படின்னும் போது நிறைய பேர் சொல்லுவாங்க சனி கொடுப்ப எவர் தடுப்பார் அப்படி நம்ம சொல்லிட்டு இருந்தா கடைசி வரைக்கும் சொல்லிட்டு தான் இருக்கணும். ஓகேவா? பூமி உருண்டை இல்லை தட்டன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் நம்ம எது இப்படி அதையா அப்படியே சொல்லிட்டு இருக்கோம் தான் கடைசி வரைக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த மீன ராசிக்காரங்க அவங்களுக்கு வந்து இப்போ மென்டல் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும், நெகட்டிவ் தாட் இருக்கும், பய உணர்வு இருக்கும், எதிர்காலம் பற்றி பயம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நிறைய ப்ரெஷர் இருக்கும். ஸோ அதுலேருந்து அவங்க வெளியே வரணும்னா இந்த இது கருப்பு எள்ளு இருக்கு இல்லையா, அந்த கருப்பு எள்ளு எடுத்து தண்ணியில் ஊற வச்சிடணும். தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு அந்த எள்ளை எடுத்து அதை இடிச்சு டஸ்ட்பின்ல போடணும். இது அப்படியே அவங்க ரெகுலரா பண்ணிட்டே வந்தாங்கன்னா இப்பத்துக்கு அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் குறையும். இது ஒரு பரிகாரம். ரெண்டாவது, இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்தோன்னா அஷ்டமச்சனி. இவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரவுன் கலர் ரிப்பன், எல்லோ கலர் ரிப்பன், அப்புறம் நீல கலர் ப்ளூ கலர் ரிப்பன், இந்த 3 ரிப்பனையும் வாங்கிக்கிட்டு அதுல வந்து சும்மா ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் என்ன தேவைன்னா ரோல் வாங்கிக்கட்டும். ஒரு நார்மல் ரிப்பன் வாங்கிட்டு அதுல வந்து 1 இன்ச் அளவு தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த 1 இன்ச்சை மல்டிபிள் பீஸ், இந்த 3ஐயும் ஒன்னா வச்சு அந்த மல்டிபிள் பீஸஸா கட் பண்ணி டஸ்ட்பின்ல போடும். இதை அவங்க பண்ணிட்டு வந்தாவே இப்பத்துக்கு ஒரு 6 மந்த்துக்கு அவங்க நெகட்டிவ் பீரியட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அடுத்த டிசம்பர் வரைக்கும், ராகு இது பயிற்சி வரைக்கும். சோ அப்போ அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா தானா குறையும். அது வந்து எஃபெக்ட் வந்து ஒரு 15 டேஸ்லயே தெரியும். 15 டேஸ் 1 மந்த்துக்குள்ளே எஃபெக்ட் நல்லா தெரியும். இது வந்து சிம்ம ராசிக்காரங்க வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதான் இது ஒரு சவாலா நம்ம சொல்லலாமா? நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நேயர்கள் இதை ட்ரை பண்ணி இல்ல கண்டிப்பா 100%ங்க. நான் எதுக்குங்க ஒருத்தர் வந்து நம்ப வச்சு, அதாவது ஜோதிடத்துல ஒரு விஷயம் இருக்குங்க, நீ வந்து உன்னுடைய சுயநலத்துக்காக ஜோதிடத்தை தப்பா பயன்படுத்தினா அது கர்மாங்க. அந்த கர்மா உனக்கு ஏதோ ஒரு வகையில உன்னை தாக்கிரும். ஓகேங்களா? சோ நான் வந்து அவங்களுக்கு மூட நம்பிக்கையோ அவங்களுக்கு தவறான தகவல்கள் கொடுத்தனா அது எனக்கு தான் கர்மா. ஓகேங்களா? ஆனா இது வந்து லாஜிக், இது வந்து சயின்ஸ். ஓகேங்களா? ஜோசியத்தை வந்து 100% அப்படியே ஒர்க் அவுட் ஆகும். இந்த பரிகாரங்கள் அவங்க பண்ணுங்க, எஃபெக்ட் குறையும். ஆனா நம்ம தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கும்போது 100% வேலை செய்யும். நான் வந்து சொல்லியிருக்கிற பரிகாரங்கள் வந்து சிம்ம ராசிக்காரங்க, மீன ராசிக்காரங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எஃபெக்ட் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். ஆக்சுவலி வந்து இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் பீரியட்ல இருக்காங்க இந்த மீன ராசிக்காரங்களும் சிம்ம ராசிக்காரங்க, அவங்களுக்காக நான் சொல்லியிருக்கேன். இது வந்து ஓரளவுக்கு அந்த பிரச்சனைகளை குறைக்கும். நமக்கு வந்து முழுசாவே நம்ம பிரச்சனை சரி ஓரளவுக்கு ஃபுல்லா வெளியே வரணும் அப்படின்னா நம்ம தனிப்பட்ட இது பண்ணும்போது நிச்சயம் உங்களுக்கு அந்த அதனுடைய உங்களுக்கு இருக்கிற வீரியம், பிரச்சனைகளுடைய வீரியம் குறையிறத நீங்க கண்கூட பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே சார். இப்போ சிம்மம் மீன ராசிக்கு வந்து ஸ்பெஷலா ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கீங்க. 12 ராசிகளுக்குமே பொதுவா எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா? ஸோ இவங்கெல்லாம் ஜென்ரலா பண்ணக்கூடிய ஒரு பொது பரிகாரமா என்ன சொல்லலாம் சார்? ஆமா, ஆக்சுவலி வந்து நம்ம எப்பயுமே பரிகாரங்கள் வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் ஜாதகத்தை பார்த்து சொல்லும் போது 100% நம்ம கேரண்டி கொடுக்கும்போது 100% ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? நீங்க வந்து இதையும் மற்ற நம்ம கலத்திர தோஷத்துக்கு ஜெவதோஷத்துக்கு இதெல்லாம் தனித்தனியாக பரிகாரம் போய் ஹோமெல்லாம் அதுக்கு அந்த லாஜிக் வேற, நான் சொல்ற லாஜிக் எல்லாம் வேற, நான் சொல்ற பரிகார மெத்தட்ஸே வேற. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து லைஃப்ல வந்து நமக்குன்னு ஒரு பிரச்சனை வருது, அது உடனுக்குடனே நமக்கு சரியாகணும். அதே நேரத்தில் நமக்கு கடன் பிரச்சனை இருக்கு, நம்மள யாருக்கோ நம்பிக்கை துரோகம் பண்றாங்க, இல்ல நம்மளுக்கு உடல்நிலை பாதிப்பு இருக்கு, இல்ல ஒரு நமக்கு எதிரிகளால பிரச்சனை, இந்த மாதிரியான நம்ம பிரச்சனை உடனே சரியாகக்கூடிய தெய்வம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஏற்கனவே நம்ம வந்து நரசிம்மர், ஆஞ்சநேயர், அப்புறம் வராகி இவங்கெல்லாம் வந்து உக்ர தெய்வமாகவும் அவங்க நமக்கு ஒரு பிரச்சனை உடனே சரியாகும் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுடலை மாடசாமின்னு ஒரு சாமி இருக்குங்க. அது வந்து இங்க சென்னை லெவல்ல வந்து பெரிய அளவுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஆனா நீங்க கன்னியாகுமரி, கேரளா, அப்புறம் திருநெல்வேலி இந்த சைட்ல எல்லாம்
சுடலை மாட சாமிக்கு தனி சன்னதிகள் இருக்கு. வழி வழியா குலவு தெய்வமா இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி அது வந்து சின்ன தாயின் ஒரு படத்துல வந்து அந்த சுடலை மாட சாமியை பத்தி ஒரு கதையும் இருக்கு. ஓகேங்களா? சோ இப்ப அந்த சுடலை மாட சாமி கோயில் வந்து இங்க சென்னையில மதுரை வாயில்ல ஸ்டண்ட் மாஸ்டர் கனல் கண்ணன் அவரு கட்டியிருக்காருங்க. அது வந்து நிஜமாவே என்னோட நான் ரியலா அனுபவிச்சிருக்கேன், என்னோட கிளைண்ட்ஸுக்கும் சொல்லியிருக்கேன். அதாவது வந்து அந்த கோயில்ல போய் நமக்கு ஒரு பிரச்சனைக்கு வந்து நம்ம வேண்டுதல் வச்சோம்னா உடனுக்குடனே அந்த பிரச்சனை சரியாகிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குது. அதே நேரத்துல சுடலை மாட சாமிக்கு பிடிச்சதே உயிர் பலி. உயிர் பலினா கோழி பலி கொடுக்கறது, ஆடு பலி கொடுக்குறது. இந்த மாதிரி உங்களுடைய பிரச்சனைகள் சரியானா நீங்க வேண்டுதல் வைக்கும் போது அது மிகப்பெரிய வெற்றிய எல்லாத்தையுமே சாதிக்கிற திறமைய, ஜெயிக்கிற திறமைய வந்து அது கொடுக்குது. அதனால வந்து இந்த சுடலை மாட சாமி வழிபாடு வந்து மிகவும் அற்புதமான வழிபாடு, பிரச்சனை வந்து வெளியே வர்றதுக்கு. கண்டிப்பா சார், ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்முடைய நேயர்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. நன்றிம்மா.